அதே போலவே இந்தியாவில் அனைத்து மக்களுக்கும் தரமான இலவச சிகிச்சை வழங்கப்பட வேண்டும். மருத்துவக் கல்வியில், மருத்துவ சேவையில், வேலைவாய்ப்பில், கல்வியில் சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும். மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் சமூக நீதிக்கு எதிராகவும் மாநில அரசு உரிமைகளுக்கு எதிராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக நீட் என்ற தேர்வை திணித்ததன் மூலமாக மருத்துவக் கல்வியில் மாநில அரசுடைய உரிமைகளை ஒன்றிய அரசு பறித்துவிட்டது. இது மாநிலங்களுடைய உரிமைகளுக்கு எதிரானது, கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு எதிரானது. அதே போலவே இது தமிழ்நாடு அரசு கடுமையாக கண்டிக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி தவிர ஏறத்தாழ அனைத்து அரசியல் கட்சிகளுமே நீட்டிலிருந்து விலக்கு வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அதிமுக ஆட்சி காலத்திலேயே மசோதா தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. நீட் நுழைவுத் தேர்விலிருந்து இளநிலை மருத்துவக் கல்விக்கு, முதுநிலை மருத்துவக் கல்விக்கு ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாடு அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு விலக்களிக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த ஆட்சி காலத்திலும் 2 மசோதாக்கள் தாக்கல் செய்யப்பட்டு ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டன. அதற்கும் ஒன்றிய பிஜேபி அரசு அனுமதி வழங்கவில்லை. குடியரசுடைய ஒப்புதலை பெற்றுக் கொடுக்க முடியவில்லை. அது மாநில உரிமைக்கு எதிரானது, மாநில உரிமையை நசுக்குகின்ற செயல். மீண்டும் திமுக ஆட்சி வந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழக அரசும் நீட்டிலிருந்து விலக்கு வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து அதற்கு சட்ட மசோதா தாக்கல் செய்து 2 முறை தாக்கல் செய்து குடியரசுடைய ஒப்புதலுக்கு அனுப்பியும் கூட அவர்கள் குடியரசுடைய ஒப்புதலை ஒன்றிய அரசு பெற்றுக் கொடுக்கவில்லை. இது கடுமையான கண்டனத்திற்குரியது. இது மாநில உரிமைக்கு எதிரானது. எனவே நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எனவே நீட் நுழைவுத் தேர்வு, நெக்ஸ்ட் நுழைவுத் தேர்வு, மாநில மருத்துவ திட்டங்களுக்கு பணியாளர்கள் நியமிப்பதில் ஒன்றிய அரசுடைய தலையீடு என்று சொல்லி மருத்துவ கல்வியிலும் மருத்துவ சேவையிலுமே ஒன்றிய பாஜக அரசாங்கம், மோடி அரசாங்கம் மாநில உரிமைகளை பறிக்கிறது. எனவே இது ஏற்புடையதல்ல. எனவே இது போன்ற மாநில உரிமைகளை பறிப்பதை நாம் ஏற்க முடியாது. அதை மீட்டெடுக்க வேண்டும். மாநில உரிமைகளை மருத்துவ கல்வியிலும் மருத்துவ சேவையிலும் மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதேபோல மருத்துவ சேவையில் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் பொது சுகாதாரத்துறை பலவீனப்படுத்துகிறது. ஆயுஷ்மான் பாரத் என்ற திட்டத்தை கொண்டு வந்து அதில் பிரதமர் மருத்துவ காப்பீடு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். பிரதமர் காப்பீடு திட்டம் உலகத்திலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீடு திட்டம் என்று சொல்லி மோடி அரசாங்கம் இன்றைக்கு பீற்றிக் கொள்கிறது. ஆனால் இந்த மருத்துவ காப்பீட்டில் மிகப்பெரிய ஊழல் மோசடி நடந்திருக்கிறத அம்பலப்படுத்தியிருக்கிறது நம்முடைய தலைமை கணக்காயனுடைய அறிக்கை என்பது. எனவே ஒரே செல்போனில் பல லட்சம் பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. இறந்து போனவர்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம், மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க. இறந்து போய் நீண்ட கால ஆனவர்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க. செத்து போனவர்கள் சிகிச்சை அளிக்கிறதாலும் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில். எனவே இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவச சிகிச்சை கிடைக்கும் என்பதோடு மட்டுமல்லாமல் நடுத்தர மக்களுக்கு சிகிச்சை கிடைக்கவில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் பேசிட்டே இருக்காங்க, டிஸ்டர்பன்ஸ் சார். உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞருடைய குழந்தைக்கு சிகிச்சை வழங்க முடியவில்லை. அவரே என்ன செய்கிறாரு, அங்கே இருக்கிற வழக்கறிஞர்கிட்ட டொனேஷன் வாங்கி சிகிச்சை அளிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. எனவே நாடு முழுவதும் மிகப்பெரிய மருத்துவ காப்பீடு திட்டத்தை கொண்டு வந்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய பீற்றிக்குள்ள அரசாங்கம் ஏழை எளிய மக்களுடைய உரிமைகளையும் பறித்து விட்டது. அந்த திட்டத்தின் மூலமாக பொது சுகாதாரத்துறையை பலவீனப்படுத்துகிறது, அரசு மருத்துவமனைகளை தனியார் மயமாக்குகிறது. அதுபோல நடுத்தர மக்களுக்கு இலவச சிகிச்சையே இல்லை என்ற நிலையை இன்றைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிறது. எனவே மிகப்பெரிய பாதிப்பை நாடு முழுவதும் மக்களுக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதே போல இன்றைக்கு இளநிலை, முதுநிலை, உயர் சிறப்பு மருத்துவக் கல்வி இடங்களுக்கு நாங்களே முழுமையாக மாணவர் சேர்க்கை நடத்துவோம், மாநில அரசுகள் மாணவர் சேர்க்கை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி மாநில அரசுடைய உரிமைகளை இளநிலை, முதுநிலை, உயர் சிறப்பு மருத்துவ படிப்பில் ஒன்றிய அரசு பறிக்கிறது. இதுவும் மாநில உரிமைகளுக்கு எதிரானது. எனவே ஒன்றிய அரசு எந்த வகையிலும் இளநிலை, முதுநிலை, உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளுக்கு மாநில அரசுடைய இடங்களுக்கு அவர்கள் மாணவர் சேர்க்கை நடத்தக்கூடாது. அதற்கு மாநில அரசுகள் தான் நடத்த வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோல தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வந்து கல்வியை காவிமயமாக்குவது, கல்வியை இந்துத்துவ மயமாக்குவது, கல்வியை கார்ப்பரேட் மயமாக்குவது, கல்வியை மையப்படுத்துவது, கல்வியில் மாநில உரிமைகளை பறிப்பது, கல்வியில் குலக்கல்வி முறையை திணிப்பது, குலத்தொழிலை ஊக்கப்படுத்துவது என்ற வகையிலே ஒன்றிய அரசாங்கம் தேசிய கல்விக் கொள்கையை 2020 கொண்டு வந்து மாநில உரிமைகளை பறிக்கிறது, சாதி அமைப்பை வலுப்படுத்துகிறது, சாதி அடிப்படையில் குலத்தொழிலை ஊக்கப்படுத்துகிறது, குலக்கல்வி முறையை ஊக்கப்படுத்துகிறது, கல்வியை கார்ப்பரேட் மயமாக்குகிறது. இது நாட்டு மக்களுடைய நலனுக்கு எதிரானது. எனவே தேசிய கல்விக் கொள்கை 2020 திரும்ப பெற வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.